இந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த படத்துல இல்லைன்னா நான் இந்த படம் எப்படி எடுத்திருப்பேனே தெரியாது. பிகாஸ் வி வர் ஷூட்டிங் நான் ஸ்டாப் அண்ட் அவ்வளோ ஃபிளெக்சிபிள். இங்க லைட் செட் பண்ணிட்டு டக்குன்னு இந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த சீன் ரெடியா இருக்கும், லைட் செட்டப் எல்லாமே. சத்யராஜ் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட். அவர் வந்து நம்ம இப்பதான் வந்து ஜஸ்ட் பட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு டைரக்டர். நம்மளை பத்தி இப்படி ஒரு திங்கிங் வந்ததே ஒரு விக்டியா தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு ராஜு சார் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துடும் அவருக்கு வந்து ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்றதுக்கு. யாருமே இமேஜின் பண்ணாத ஒரு ராஜீவ் மேனன் சாரை வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வந்து ராஜீவ் மேனன் சார் இருக்காரு, இதுக்கு முன்னாடி சரஸ்வதி இருந்தாங்க. ஃபேமிலியா ஒரு வருஷமா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்க பேசுறீங்களா? வருது. போன படத்துல பொண்ணு கூட ஹீரோவா நடிச்சிட்டீங்க. இல்ல இது வரைக்கும் இவ்வளவு இன்டர்வியூ பண்ணிருக்கோம், யாருமே ஒருத்தங்க கூட இந்த கேள்வி கேட்டது இல்ல. ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நான் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட வெப்பன் படத்துடைய டீம், படத்துடைய டைரக்டர் அண்ட் படத்துடைய ஹீரோ இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு மாலை மலர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனால் நான் போன வாட்டி பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன், ஆனால் வெப்பனுடைய அந்த போஸ்டரு டீசர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா பயங்கரமாக இருந்தது. எப்போ ரிலீஸு டேட்லாம் தள்ளி போயிட்டே இருந்தேன். ஃபைனலாக அந்த டேட் வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னன்னா, நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறீங்கன்னா எல்லா படத்துலையும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, அதை அந்த 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 ஒரு ரேஞ்ச் ஒன்று இருக்குல்ல. எப்பயுமே இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்க மாட்டோம். அதே ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும், அந்த டீமை செட் பண்ணுறது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு ஹீரோ தான் ரெடி பண்ணுறதா நான் பார்க்குறேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கும், அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்பயுமே நான் எப்படி பார்க்கறேன்னா, அது ஹீரோவாக தான் ஒன்று இது இருந்தால் இப்படி இருந்தால் நம்ம ப்ராஜெக்ட் கரெக்டாக வரும்ன்ற மாதிரி லைன் அப் பண்ணுறாரோ, அவர் தான் அதை செட் பண்ணுறாருன்ற மாதிரி நான் பார்க்குறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அது செட் பண்றதுன்னா கண்டிப்பா வரும்போது டைரக்டர் வந்து சில டைரக்டர்ஸ் ஆல்ரெடி அந்த டீம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில டைரக்டர்ஸ் ஒன்றும் அந்த டீம் இருக்காது. ஸோ அப்போ நான் வந்து ஒரு லைக் ஐ ஜஸ்ட் ரெஃபர் சம்ஒன். அது இப்போ இந்திரா படத்தோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்திரா பத்தி சொல்றேன்னு சொல்லிடுறேன். இப்போ வெப்பன் ஒர்க் பண்ண பிரபு ராகவ், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவரோட ஒர்க் பார்த்து உண்மையிலேயே நான் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் இவ்வளோ இப்படி ஒர்க் பண்ண முடியுமா? லைக் எல்லா இடத்துலயுமே அவர் வந்து அவ்வளோ ஃபிளெக்சிபிளா டைரக்டருக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துல. அப்ப நான் இந்திரா போகும்போது டைரக்டர் சப்ரீஷை மீட் பண்றேன். அந்த ஸ்கிரிப்ட் கேட்குறேன். ஸ்கிரிப்ட் அமேசிங்கா இருக்கு. எல்லாம் செஞ்சுட்டு நான் கேட்குறேன், சினிமாட்டோகிராஃபர் யார் பண்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சப்ரீஷ் சொல்லும் போது இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் ஃபிட்டன் ஆகலன்னு சொல்லும் போது நான் வந்து வெப்பன்ல பிரபு ராகவன் ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்காருங்க, சூப்பரா ஒர்க் பண்றாரு, ஜஸ்ட் மீட் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் லிங்க் பண்ணி விடுவேன். ஸோ ஏன்னா அவங்க ஒர்க்கை நம்ம பார்க்குறோம், ரொம்ப பிடிச்சி போய் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து ரெஃபர் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லும் போது அவங்க சிங்கன் ஆகுறாங்க. சிங்கன் ஆனோடனே இந்திரா படம் முடிச்சுட்டு என்கிட்ட சப்ஜெக்ட் சொல்றாரு, நீ ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த படத்துல இல்லைன்னா நான் இந்த படம் எப்படி எடுத்திருப்பேனே தெரியாது. பிகாஸ் வி வர் ஷூட்டிங் நான் ஸ்டாப் அண்ட் அவ்வளோ ஃபிளெக்சிபிள். இங்க லைட் செட் பண்ணிட்டு டக்குன்னு இந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த சீன் ரெடியா இருக்கும், லைட் செட்டப் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து சில டைம் வந்து ப்ரொடியூசர்ஸும் சரி டைரக்டர்ஸும் சரி என்கிட்ட ஸ்கிரிப்ட் வரும்போது ஒரு டீம் செட்டாக இருக்கும், அந்த டீமை கேட்டோடனே சரி ஓகே அப்போ டெக்னிக்கலாக அந்த படம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும். சில டைம் அந்த டீம் வந்து ஒன்றும் செட் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸோ இல்லை அவங்களுக்கு செட் ஆகணும். அட் த சேம் டைம் நம்ம சும்மா சொல்லிவிட முடியாது, அதான் நீங்கள் வந்து மீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபார்ச்சுனேட் இனஃப் இதுதான் காரணம்னு கிடையாது, அதுவும் அமைஞ்சு வருது. ஆக்சுவலி இது என்னோட சைட்ல இருந்து ஒரு சில விஷயங்கள். பட் படமாவும் எனக்கு வர படங்களுமே டெக்னிக்கலாவும் ஸ்ட்ராங்கா அது அமைஞ்சிருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வெப்பன் வரைக்கும். அண்ட் சார் படத்தோட போஸ்டரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், அது வந்ததுலேருந்தே ஒரு பெரிய ஹைப், இப்போ படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, ரீசன்ட் டைம்ஸில் ஒரு புது அட்டெம்ப்ட் ஒன்று கொடுத்தா ஆடியன்ஸ் இதை பெருசாக ரிசீவ் பண்ணுறாங்க அண்ட் அடுத்த பார்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு இது ட்ரெய்லராக பார்க்கும்போது அந்த ஃபீல் இருந்துச்சு, இது ஒரு பார்ட்டுக்கான கதையாக இல்லாமல் இதுக்கு ஒரு ப்ரீக்வலும் இருக்கலாம், சீக்வலாகவே அடுத்தடுத்து ஒரு 2-3 பண்ணலாம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது அந்த ஃபேஸில் தான் இருக்கா அந்த ஐடியா எப்படி? ஆமாம், அந்த நீங்கள் சொல்கிற அதே ஐடியாலஜி தான் வந்து இந்த படம் இருக்குது. இன்ஃபேக்ட் அதாவது சூப்பர் ஹியூமன் சாகான்னு நாங்கள் போட்டது காரணமே அதுதான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு ப்ரீக்வலாகவும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இதுக்கு சீக்வல்லையும். பட் படம் முடியும் போது எனக்கு சீக்வல் வச்சு தான் முடிச்சிருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அது அந்த யூனிவர்ஸ்குள்ளே ஃபிட்டின் ஆகிறதுக்கு தான் அப்படி பிளான் பண்ணி தான் எழுதுனது. ஸோ அப்படி தான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி.
நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஜோன்ல இந்த படம் இருக்கும். நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன். அதுதான் எனக்கு டெக்னிக்கலா இந்த படத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசை. முக்கியமா எனக்கு அந்த சத்யராஜ் சார் இப்படி வந்தோடனே அந்த ஆரோ மார்க் அப்படி வந்து நிக்கிறது, நிறைய படத்துல நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனா இதுல ஒண்ணு ரியலிஸ்டிக்கா ஒன்று ஃபீல் ஆச்சு. அதுதான் இந்த படத்தோட ஒரு பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அதுக்காக நீங்க எப்படி இப்படிலாம் ஒர்க் பண்ணீங்க? ஏன்னா நீங்க சினிமோட்டோகிராஃபர் அண்ட் விஎஃப்எக்ஸ் டீம், நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் அந்த அவுட்புட் அவ்வளவு ரியலா வரும். அதை பத்தி சொல்லுங்க. அதான் நீங்க சொல்றது இப்போ இது சிங்கிள் ஒருத்தரோட எஃபர்ட் மட்டும் கிடையாது. சினிமோட்டோகிராஃபர், ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட், சிஜி சூப்பர்வைசர், எல்லாருமே சேர்ந்து, இன்ஃபேக்ட் சவுண்ட் எல்லாமே. ஏன்னா இது ஒரு ஒரு நார்மலான ஐடியா தாண்டி ஒரு விஷனாக நாங்கள் ட்ரை பண்ணிடுவோம். ஸோ அந்த விஷனை கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாருமே ஒரே நேர்கோட்டில் வேலை செய்யணும். இப்போ என்னோட ஐடியாலஜி, என்னோட விஷன் எல்லாருமே வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த டீம் எனக்கு கரெக்டாக அமைஞ்சு இந்த படத்தில். இப்போ சுதேஷ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரைட்டிங்லேயே வந்து ஆக்ஷனை நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ண ட்ரை பண்ணோம். எழுத்துலேயே நாங்கள் வந்து ஓகே இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் கைக்கு வரணும், இந்த இடத்துல வந்து ஒரு ராட் ஒன் கைக்கு வரணும், ஸ்பியரில் குத்தி எடுக்கும்போது பிளட் ஸ்பிளாட்டர் ஆகணும். இது எல்லாமே எனக்கு வந்து ரைட்டிங்லேயே மேக்ஸிமமா டேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்ட் போர்ஷனை அது ஸ்டண்ட்ன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நடக்காதுல்ல? ஆமாம், இது யூஸ்வலாக எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக நான் அப்படி இது பண்ணது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ள ஸ்டண்ட்டு பிஜிஎம் அது கொண்டு நான் பிராக்கெட்ல எலிவேட்டட் பிஜிஎம் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும்? கண்டிப்பா. எனக்கு என்ன எக்ஸ்மென்ல மேக்னெட்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்குங்க. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த இரும்பு கண்ட்ரோல் பண்றதுக்கு வரும். ஸோ அவரோட கேரக்டரும் சரி, அவரோட பேக் ஸ்டோரியும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி. நீங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த மொத்த எக்ஸ்மென்ட்லயே மேக்னெட்டோ ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர். ஏன்னா அந்த பவர் அவர் கிடைச்சதே பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி அவங்க அம்மாவை கொண்டதுக்கு அப்புறம் தான் பவர் கிடைக்கும். அவரோட ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியாலஜி. மனுஷங்கனால தானே நம்ம இப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாலஜி. அது ரொம்ப கரெக்டா இருப்பார் ஆக்சுவலி அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது அவர் தான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. அந்த கிளாஸ் சொல்றீங்களா, அப்படியே அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிற அயன் எடுப்பாரு சீக்வன்ஸ்ல. அவன் வந்து பயங்கர என்ன பண்ணுவாங்க, அயனே இல்லாத ஒரு செல்குள்ள வச்சிருப்பாங்க ஃபுல் கிளாஸ்ல. வெளியில இருந்து ஒரு கேரக்டர் வந்து உடம்புல பிளட்டுக்குள்ள அயன் இன்ஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டோம். அவங்களுக்கே தெரியும். காஃபிலேயே அதுலயே போட்டோம் எனக்கு தெரிஞ்சு. இது குடிச்சதுக்கு அப்புறம் சென்ஸ் பண்ணுவார், தேர் இஸ் அயன் இன்சைட் யுவர் பிளட் அப்படின்னு. இப்படியும் போது உடம்பு அது ரெண்டு அயன் பால் வச்சு அட்டி டவுன் டவுன் ஒட்டைப்பாரு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அது எவ்வளோ ஆனதுக்கப்புறம் மைக்கேல் ஃபாஸ்பெண்டர் எடுத்து போனாங்க. டெரிஃபிக். மைக்கேல் ஃபாஸ்பெண்டரோட ஸ்டைல், இப்போ ரஜினி சார் எப்படி நம்ம அந்த ஸ்டைலில் வருது, அதே மாதிரி மைக்கேல் ஃபாஸ்பெண்டர் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ரவுண்டு கேப் ஒன்று போட்டு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை அவர் சுற்றி. அதெல்லாமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். பட் அது நம்ம ஊருக்கு, அது நம்மளோட மக்களுக்கு அது வந்து வேற மாதிரி கொடுக்கணும். நம்ம அதே மாதிரி காஸ்டியூம்ஸோ அதே மாதிரி ஒரு இதுல ஆம்பியன்ஸ் குடிச்சு ரெகுலர் ஸ்டஃபா மாதிரி. அப்ப இந்தியன் சூப்பர் ஹியூமனுக்கும் வெஸ்டர்ன் சூப்பர் டிஃபரன்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு வேஷ்டி, ஒரு காப்பு எல்லாம் போட்டு, அதான் சத்யராஜ் சாரோட கேரக்டரைசேஷன். அப்புறம் ஒரு நார்மலா புல்லட்ல போயிட்டு கேரக்டர், ரேடியோ பாட்டு கேட்பாரு, டீ குடிப்பாரு. இப்படி ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ண என்ன நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான். அப்போ கை நீட்டினா கைக்கு இதெல்லாம் வரும். பட் பேக் ஸ்டோரி டோட்டலா ஒரு பேக் ஸ்டோரி, எப்படி இந்த பவர் கிடைச்சதுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டோரி லைக் சத்யராஜ் சாருக்கு. ஸோ அது நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி எனக்கு மேக்னெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணுச்சு. பட் இவர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். டெலிகைனசிஸ் தான் பவர். ஜீன் கிரே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் அட் லிமிட் ஆக்சுவலி ஒரு லிமிட் வரைக்கும் பண்ண முடியும் அவங்களால. அதே மாதிரி இந்த படத்துல வந்து ராஜீவ் மேனன் சார் இருக்காரு, இதுக்கு முன்னாடி சரஸ்வதி இருந்தாங்க. ஃபேமிலியா ஒரு வருஷமா ஹேக் பண்ணிட்டு வராங்க. நீங்க பேசுறீங்களா? கேள்வி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. போன படத்துல பொண்ணு கூட ஹீரோவா நடிச்சிட்டீங்க. இல்ல இது வரைக்கும் இவ்வளவு இன்டர்வியூ பண்ணிருக்கோம், யாருமே ஒருத்தங்க கூட இந்த கேள்வி கேட்டது இல்ல. ஒருத்தங்க கூட இந்த கேள்வி யோசிக்கவே இல்லை. இல்ல என்னன்னா, அது சரஸ் நடிக்கும் போது அஸ்வின்ஸ்ல நாங்க ஹாரர் ஃபிலிம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சரஸ் என்கிட்ட கால் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எஸ்விசிசி ப்ரொடக்ஷன்ல ஒரு அஸ்வின்ஸ் படம் வந்திருக்கு,
நீங்க தான் லீட் ஹீரோவா பண்றாங்கன்னு சொன்னாங்க. நான் அம்மா கிட்ட சொன்னேன், நீங்க பண்றதுனால அவங்க ஓகே நல்ல ஸ்கிரிப்ட்னா எடுத்து பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சின்ஸ் என்னை வந்து ராஜேஷ் சாருக்கு தெரியும், அவங்க ஃபேமிலிக்கு நல்லா தெரியும்னால தேவர் லைக் கம்ஃபர்டபுள். ஓகே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தமிழ்ல அப்படின்னு போகும்போது ஸ்கிரிப்ட் நீங்க நல்லதா செலக்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எப்படி ப்ரொடக்ஷன் எப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எஸ்சிசிசி எப்படின்னு கேட்டாங்க. நல்ல ப்ரொடியூசர்ஸ்க்கு தெலுங்குல நிறைய படம் பண்ணியிருக்காங்க, தைரியமா நீங்க வாங்க பண்ணலாம், நல்ல ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொன்னபோது தான் வந்தாங்க. சரி அது முடிச்சுட்டு நான் ராஜீவ் சாரோட அவங்க அஸ்வின்ஸ் படம் வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ். அது இந்த படம் ஹிட் ஆச்சு. சரஸ்க்கு நிறைய படம் கூட பண்ணிருந்தாங்க. ஆமா, இன்னும் வேற ஏதோ 2-3 படம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது பேரலா அது முடிச்சுட்டு வரும்போது எனக்கு இவர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இதுல ஒரு மெயினான ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ரோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ரோ. நான் வந்து தமிழ்ல எனக்கு வந்து யார் யோசிச்சாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆனா ஹிந்தில ஒரு ஆப்ஷன் சொன்னாரு. ஹிந்தில வந்து அனுபம் கேர் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு. நான் அங்கதாங்க படிச்சேன். அனுபம் கேர் கிட்ட நான் வேணா கேக்குறேன் அப்படின்னு. அனுபம் கேர் சார் அந்த மேனேஜர் நம்மளுக்கு தெரியும், ஹெர்மன் சொல்லிட்டு, அவர்கிட்ட வேணா கேட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்போம், நரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனா இல்ல தமிழ்ல யாரும் இல்லையா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்கும்போது, இல்ல ராஜீவ் சார் இருக்காரு, பட் எப்படி நம்ம அங்க அந்த இன்ஸ்டியூட்ல தான் இவர் அங்கதான் அங்க எப்படிங்க நான் தெரியும் எப்படின்னு சொல்லி அவரு சும்மா கிளாஸ் கவனிக்கும் போது இப்படி எப்படின்னு பார்த்தாலே பிளாஸ்ட் பண்ணிடுவாரு. அவருக்கு இன்ஸ்டியூட்ல போய் படிச்சுட்டு நம்ம போய் கேட்டா ஓகே சொல்லுவாங்க. இவர் போய் ஒரு அப்ரோச் பண்ணிருக்காரு 2-3 தடவை. அவர் யோசிச்சுட்டே இருந்திருக்காரு அப்படின்ட்டு மாதிரி கேள்வி கேட்டு நம்ம இது எதுக்கு அது எதுக்கு இது எதுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட். சரி இந்த கேள்வி 2 பேரும் வாங்க சேர்ந்தே போய் என்னை கூப்பிட்டாரு, நீங்க வந்தீங்கன்னா அது நடக்கும் அப்படின்னாரு. சரி வாங்க போய் கேட்டுருவோம் என்ன இப்ப இது இல்லைன்னா அப்புறம் வேணா நம்ம வந்து பாம்பே போய் வேற ஆர்டிஸ்ட் பார்ப்போம். ஏன்னா தமிழ்ல யாருமே இல்ல. அது அந்த ஆமா நம்ம ஒரு டிசைன் பண்ணிருக்கோம் இந்த லுக்ல இருந்தாதான். நீங்க இவரு அருண் சமீஸ் எடுத்துட்டீங்கன்னா அவர் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. ஆமா அந்த வில்லன் ரோல் எல்லாம் பண்ணிட்டாரு. அந்த கேடர்ல அவர் யாருமே நம்மளால உள்ள கொண்டு வர முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலா போனோம். போய் இந்த மாதிரி அப்போ நான் போனதுக்கு அப்புறம் நீங்க பண்ணி ஆகணும்னு சொன்னோம். அப்புறம் கதை கேட்டாரு, அது கதா போய் கேட்டாரு. நான் அந்த கொஸ்டின்ஸ் தான் வைவாக் செஷன்ஸ் தான் நடந்துட்டு இருந்தது. இல்ல கோவன் இது 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 லுக் அட் திஸ் மேன், யூ நோ யூ ஹேவ் டு ஆக்சுவலி கெட் இன்டு திஸ் அந்த மாதிரிலாம் ஆரம்பிப்பாரு பயங்கரமா. அப்படியே கேட்போம், சார் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சார், நீங்க வாங்க நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம். ஃபைனலா அவருக்கும் வேற வழி இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா போயிட்டீங்க, நீங்க என்ன செக்மேட் பண்ணிட்டீங்க. இப்ப கூட சொல்லிட்டு இருந்தாரு ஒரு இன்டர்வியூல, செக்மேட் பண்ணிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாரு. பட் his ரோல் வந்து நீங்க படத்துல பாருங்க, எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ் சார் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துடும் அவருக்கு வந்து ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்றதுக்கு. யாருமே இமேஜின் பண்ணாத ஒரு ராஜீவ் மேனன் சாரை வந்து பிரசன்ட் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க அந்த ட்ரெய்லரையும் சரி டீசர்லயும் சரி அவருடைய கேரக்டரை பெருத்தா ரிவீல் பண்ணாமே வச்சிருந்தீங்க. அவரோட கேரக்டர் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்ததுதான். படத்துல அந்த சர்ப்ரைஸ் இருக்கணும். பட் எல்லாத்துலயுமே சீன் நீங்க பாக்குற எல்லா மெயினா ஷார்ட்ஸ் இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது. ஃபாஸ்ட் ஃபேஸ்ல வேற மாதிரி கட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்னன்னா அது கதையை வந்து எந்த விதத்திலும் பண்ணக்கூடாது ஒரு அட்டெம்ப்ட். அண்ட் அஸ்வின்ஸ் தான் கண்டிப்பா அது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான. ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் நீங்க அந்த ஹாரர் ஜான்ராக்குள்ள போயிட்டீங்கனாலே ஒரு பியூர் ஹாரரை நம்ம தேடவே முடியாது. அதுல காமெடி நிறைய மிக்ஸ் ஆகி ஃபேமிலி எலமெண்ட்டோட அந்த ஜானரே வெளியில போயிடும். அதுல இருக்க ஹாரர்ல இருந்து அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பீங்க. அந்த படத்துல அந்த எண்டில் ஒரு செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடு இருக்கும். அந்த படம் நல்லா போனதுனால நான் கேக்குறேன், அந்த மாதிரி டாக்ஸ் மறுபடியும் செகண்ட் பார்ட். நான் ப்ரொடியூசர் நான் போன மாசம் மீட் பண்ணேன். நம்ம செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்றோம், அவங்க டேட் எப்ப இருக்கு எப்ப பண்ணலாம்னு கேட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் வெப்பன் ரிலீஸ் ஆகுது சார், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி பேசலாம் சார் அப்படின்னா. ஓகே 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 ஆக்சுவலா மீட்டிங் கூப்பிட்டாரு போன வாரமே, நீங்க வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அடுத்த பாட்டு எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து பண்ணி ஆகணும். நம்ம வேற சக்சஸ் மீட்ல வந்து பாப்பி சார்ன்னு அந்த அவரு பிபிஎஸ் பிரசாத் சார், பாப்பி சாரோட ஃபாதர், அவர் வந்து சொல்லிட்டாரு சக்சஸ் மீட்ல வந்து பார்ட் எப்போ வரும் எப்போ வரும். ப்ரெஸ்ல கேட்டாங்க,
டெஃபினெட்லி நாங்க பண்றோம்ட்டாங்க. நம்ம வேற சக்சஸ் மீட்ல சொல்லிட்டோம், எல்லாருமே வேற கேக்குறாங்க, நம்ம அட்லீஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் நம்ம அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சார் வெப்பன் முடிவிட்டோம் சார், அது என்னன்னு பேசிடலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி அது வரும். மேபி கூடிய சீக்கிரத்துல, மேபி இந்த இயர் எண்ட்ல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். ஐ மீன் டு பிகின் தி ப்ராஜெக்ட், அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பா. அண்ட் ஒரு இன்டர்வியூ சத்யராஜ் சார் சொல்லியிருந்தாரு, நம்ம ராஜமௌழி சார் ரேஞ்சில் அவர் யோசிக்கிறாரு, அவருடைய பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு. கேட்கும் போது எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதை ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இவ்வளவு தூரம் ரசிச்சு பேசலாம். ஒண்ணு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னன்னா அவரை நம்மள இந்த மாதிரி யோசிச்சிருக்காரு அப்படிங்கிறது வெற்றி தான். படத்தை தாண்டி ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒரு லெஜண்ட், அவர் ஒரு நாம இப்பதான் ஜஸ்ட் பட்டிங் ஸ்டேஜ்ல ஒரு டைரக்டர், நம்மளை பத்தி இப்படி ஒரு திங்கிங் வந்ததே ஒரு விக்டரியா தான் நான் பாக்குறேன். அண்ட் ராஜமௌழி சாரோட தாட் ப்ராசஸ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி, நம்ம அதை கம்பேரே பண்ண முடியாது. நம்மளோட இதுல போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த இது ஒரு வரம் தான் சொல்லுவோம் ஆக்சுவலி. பட் எனக்கு என்னன்னா, அட்லீஸ்ட் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நம்மளால ஜஸ்டிஸ் பண்ண முடியும். நான் ட்ரை பண்றேன் இனிமேல் ஆக்சுவலி. அண்ட் வெப்பன் டைட்டில் இருக்கும்போது கண்டிப்பா புதுசா ஏதாவது ஒண்ணு காட்டணும். ஏன்னா அண்ணாவோட ராக்கி படத்துல இருந்தே அந்த சீக்வன்ஸ்னு ஒண்ணு பயங்கர ஃபேவரட்டா இருக்கு. அதனால அப்படி ஒண்ணு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒண்ணு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு இல்ல, இருக்கு, நிறையவே இருக்கு. ப்ரோட ரிவ்யூ தான் உங்களுக்கு. நாங்க எங்கேயுமே அவரை பத்தி எதுவுமே சொல்ல. இன்ஃபேக்ட் அவர் யாருன்னு படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நாங்க எங்கேயுமே அது ஒரு 2 லேயர் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணி இதழ் வச்சிருக்கோம். ஆமா. ஸோ செகண்ட் ஹாஃப் அதுதான் ரோலர் கோஸ்டர் ரைடா இருக்கும். இவர் உண்மையாலுமே யாரு அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ல ரிவீலிங் ஃபேக்டர் இருக்கும். அது நீங்க படம் பார்க்கும்போது பயங்கரமா ஆக்சுவலி. அண்ட் எனக்கு இது பார்க்கும்போது சலாரும் நிறைய ஞாபகம் வந்துச்சு. சலாரு, கேஜிஎஃப்லாம். ஏன்னா அந்த படத்துக்கான ஸ்பேஸ்ல ஒண்ணு இருக்குண்ணா, நிறைய கேரக்டர்ஸ், கதையாவும் பெருசா இருக்கு. அதனால நான் கேட்கிறேன், இது 2-3 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட். ஐ திங்க் தெலுங்குல வருது, தெலுங்குல ரிலீஸ் பண்றாங்க. ஹிந்தில ப்ரொடியூசர் சொன்னாரு, ஐ திங்க் 1 வீக் கழிச்சு டப்பிங் போயிட்டு இருக்குன்னு. ஸோ ஹிந்தியில் 1 வீக் கழிச்சு வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தெரியல, நம்மளுக்கு தெரியாது ஒரு என்ன நடக்கும்னு தெரியாது லைஃப்ல. ஏன்னா லைஃப்ல என்ன நடக்கும்னு தெரியாது. பிரேமலுன்னு ஒரு படம் மலையாளத்துல மட்டும் தான் எடுக்கணும்னு நினைச்சாங்க. பார்த்தா ஒரு 3-4 வாரம் கழிச்சு பார்த்தா தெலுங்குல ரிலீஸ் ஆகுது, தமிழ்ல ரிலீஸ் ஆகுது, எல்லா லாங்குவேஜ்ல போகுது. ஸோ அது தெரியாது. அது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் தானே, அப்ரிசியேஷன் தானே. நம்ம நினைச்ச ஒண்ணு பண்றோம், அந்த மேஜிக் நம்மளுக்கு கிளிக் ஆனா மட்டும் பத்தாது, ஆடியன்ஸ்க்கும் அது ஓகே, ஆமா எங்களுக்கும் இது கிளிக் ஆகுதுன்னு சொல்லும் போது அப்பதான் அதோட வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்ப்போம், தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுவிதமான படமா இது இருக்கும். ஏன்னா கோவனோட விஷன் ரொம்ப பெருசு. அது வெப்பன்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பிண்ணா. முக்கியமா இந்த இன்டர்வியூ எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நீங்க அதை பேசும்போது பயங்கரமா ஒன்று கனெக்ட் ஆகும்ல, அது ஃபீல் ஆகும்ல, அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். படத்தோடைய சக்சஸ் மீட்ல மீட் பண்றோம். நன்றி. அண்ட் நானும் அஸ்வின்ஸ் 2 வெயிட்டிங். தேங்க்யூ.